இன்று திரும்பவும் நீ ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய 7 காரியங்கள். 7 things God wants you to remember today. எரேமியா 31:3 படி, அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். இன்று நான் உன்னை மன்னித்தேன், உன் அக்கிரமத்தையும் உன் மீறுதலையும் நான் மன்னித்தேன், கிருபையினால் இரக்கங்களினால் உன்னை முடிசூட்டி கொண்டேன். மத்தேயு 28:20 படி, சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருப்பார். பிலிப்பியர் 4:13 படி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆம், நீ பலமுள்ளவன். இன்று நீ பலமுள்ளவனாய் இருப்பார். யோவான் 15:16 படி, யூ ஆர் த சூசன் பீப்புள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்று தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவருடையவன், நீ அவருடையவள். ஏசாயா 54:17 படி, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இன்று கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், இதை நினைவு கூறுவோம். கொலோசியர் 1:27 படி, மகிமை நம்பிக்கையாக கர்த்தர் உனக்காக இருக்கிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை கிறிஸ்துவின் மீது வைத்து பார். இன்று உன் நம்பிக்கை கிறிஸ்துவின் மீது வை. அவரே காரியங்களை வாய்க்கச் செய்வார். ஆமேன் அண்ட் ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.